ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான் 10 days டு கோ தான். இன்னும் 10 நாள் தான் இருக்குது கரெக்டாக. எஸ், எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. ஆர் யூ ரெடின்ற மாதிரி நானும் ரெடி. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. ரைட், பவன் ஷெராவத்தை பற்றி நேற்று என்னமோ வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள். பவன் தான் வீடியோ. எந்த டீமு டாப் 6க்கு வரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஒப்பீனியன் சொல்ல போகிறேன். இந்த 6 டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, காரணத்தோடு சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பீங்க? நான் சொல்கிறது ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். அப்போனா எல்லாத்துக்கும் படிக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, ரைட். சேர்ந்தே பயணிப்போம். போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. 50,000 சப்ஸ்கிரைப் டச் பண்ணுவேன்னு நிறைய நம்ம ஃபேன்ஸ் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வெறும் சொன்னால் மட்டும் பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஷேர் பண்ணி விடணும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தமிழ் தலைவர் மேட்சுக்கும் 5 வீடியோ இருக்கும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு. ரைட், இப்போது யார் ஜெயிப்பா? ஜெயிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஆஃப் போகணும். ஆமாம்ல, ஆமாம், ப்ளே ஆஃப் போகணும் ஃபஸ்ட்டு. ரைட். அண்டு கடந்த நீங்கள் ஒரு 6 சீசனாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வின்னர் தான். ஆமாம், பிகேஎல் 6ல் பெங்களூர் புல்ஸு, 7ல் பெங்கால் வாரியர், 8ல் டபங் டெல்லி, பிகேஎல் 9ல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், பிகேஎல் 10ல் புனேரி பல்டன், பிகேஎல் 11ல் ஹரியானா ஸ்டீலர்ஸ், பிகேஎல் 12 கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. போனால் ஒரு கேள்விக்குறி. ஒரு படம் வந்தது ரஜினி, அதில் ரஜினி சிவகுமார்லாம் செம்ம ஸ்டைலாக இருக்கும். அப்போ தான் முரட்டக்கலையெல்லாம் வந்து இப்போ சீவிடுவேன் ரஜினி. எனிவேஸ், அது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு வந்துடும். இந்த வாட்டியும் புது டீம் ஜெயிக்குமா? வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. பிளே ஆஃபுக்கு போகிற டீமை பற்றி பார்த்துருவோம். அண்ட் 8 பேர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க கப்பு. இந்த 4 டீம் தான் இது வரைக்கும் கப்பு ஜெயிக்காதது. எந்த 4 டீம் கேட்பீங்க? உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். எந்த 4 டீமு கப்பு கிட்ட கூட போய் பார்க்கல, மோந்து கூட பார்க்கல நம்ம இன்னும். அது எப்படி இருக்கும்னு. குஜராத் ஜெயின், தமிழ் தலைவாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், யூபி யோதா. இந்த 4 டீமை தவிர பாக்கி 8 டீமும் ஆளுக்கு ஒரு மினிமம் ஒரு கப்பு ஜெயிச்சு வச்சுருக்காங்க. பாட்னா பேரண்ட்ஸ்லாம் அதில் ஜாலி. 3, 4, 5 3 மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வாங்கிட்டாங்க அவங்க. 2ல் யூ மும்பா, 1ல் ஜெய்ப்பூர், பிகேஎல் 9லையும் ஜெய்ப்பூர். ஆமாம், பிகேஎல் 10ல் புனேரி பல்டன், 11ல் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அண்ட் யூ ஆல் நோ. இப்போ பார்ப்போம் யார் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நான் காரணத்தோடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புனேரி பல்தன்லேயே ஆரம்பிப்பேன். 6 டீமில் 1 புனேரி பல்தன். அண்ட் ஏன் போன வாட்டி தான் சரியாக விளையாடலையாமேங்க. போன வாட்டி அஸ்லம் இனாம்தார் இல்லை, 6-7 மேட்ச்சில் இன்ஜூர் ஆகிட்டார் அவர். டோட்டலாக டீமே ஷேட்டர் ஆகிடுச்சு. அஸ்லம் இனாம்தார் இல்லைனால யார் பேச்சை கேட்குறது, யார் பேச்சை கேட்கக்கூடாது என்னன்னே தெரியல. பசங்க அப்படியே குழம்பி போயிட்டாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு. இப்போ அஜய் தாக்கூர் வந்திருக்காரு கோச்சு. அவருக்கு ஹி நோஸ் வாட் டு டூ. அண்ட் பிசி ரமேஷும் அங்கேருந்து போயிட்டார். எங்கே போயிட்டார்? நேராக பெங்களூர் புல்ஸுக்கு போயிட்டார். கோச் வில் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில். ஆச்சா, அப்போ புனேரி பதில் அஸ்லம் இனாம்தார். அதுவும் இல்லாமல் பங்கஜ் மொஹித்தே, அவர் போன சீசன் 116 பாயிண்ட் எடுத்தாங்க. அப்புறம் மொஹித் கோயத், அவர் ஒரு 104 பாயிண்ட் எடுத்தார். இது 10 கூட்டின்னு வந்திருக்காங்க. நீ வாப்பா, இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார் நமக்கு. CR66 இவர் தான். CR66ன்னு சொன்னது யார்? சச்சின் தன்வார். எஸ், அவர் இங்கே வந்திருக்காரு. பயங்கர ப்ராக்டிஸ். வீடியோ பார்த்தேன், பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாரு. நல்ல பிளேயர் தான் அவர். பாட்னாவில் இருக்கும்போது 3 வாட்டி கண்டினியூஸாக 175 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தவர் தானே. பாப்பா இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு. அவர் வேறு வந்திருக்காரு சச்சின் தன்வார். ஒரு குறிக்கோளோட மிஷன். 88 பாயிண்ட் எடுத்தார் போன வாட்டி தமிழ் தலைவாசுக்கு. அவர் டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கௌரவ் கத்ரி அவர் ஒரு 61 பாயிண்ட், அபினேஷ் நட்ராஜன் 44 பாயிண்ட்டு, நபிபாக்ஷ் நம்ம ஃபசல் ஃப்ரெண்ட் அவர் இங்கே வந்துட்டார், விஷால் பரத்வாஜ். தே ஹாவ் தி பிளேயர்ஸ். ஸோ அதை எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாருன்னு அஜய் தாக்கூர் வில் டிசைட். ஸோ கண்டிப்பாக புனேரி பல்டன். அப்புறம் டபங் டெல்லி. ஆஷு மல்லிக் இருக்கார்ல, அவர் ஒண்டி போதும். அவர் சச் அ குட் பிளேயர். அவரை நம்பி தான் நவீன் எக்ஸ்பிரஸே அவங்க ரிலீஸ் பண்ணது. ப்ளஸ் அவருக்கு சப்போர்ட்டுக்கு இவரை கொண்டு வந்துட்டாங்க. யார்? ஆறுசாமி, அஜிங்கே பவார். 64 பாயிண்ட் எடுத்திருக்காரு போன சீசனு. புல்ஸில் இருந்தார், அவரும் வந்துட்டார். டிஃபென்ஸு சொல்லவே வேணாம். ஃபசல் சுல்தான் 63 பாயிண்ட் போன சீசனு. அப்புறம் சுர்ஜித் சிங், அவரும் வெரி குட் பிளேயர். அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் இருந்தார் போன சீசன், ரைட்டு கவர். 39 பாயிண்ட். நீ அங்கே இருக்கவனவா கிளம்பி வா, இங்கே கொண்டு வந்துட்டாங்க டெபங் டெல்லி. அப்புறம் சௌரப் நந்தல், அவரும் பெங்களூர் புல்ஸில் இருந்தார். 37 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். 12 साल 11 साल 13 साल அவங்க கோச்சும் நோற்றி விட்டாங்க. பர்தீப் நர்வால் நோற்றி விட்டாங்க பெங்களூர் புல்ஸில். இந்த வரேன், அது பெங்களூர் புல்ஸை பற்றி அப்புறம் பேசுவோம். டபங் டெல்லி ஆச்சு. அப்புறம் யாருப்பா? யூ மும்பா. யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் இஸ் சுனில் குமார். அவர் ஒண்டி போதும். அவரே பார்த்துப்பார் எல்லாமே. அவர் டிஃபென்ஸு, கேப்டன்சி, எப்பப்போ யார் என்ன பண்ணணும். சுனில் குமார் அப்வியஸ்லி அவங்ககிட்ட ஒரு நியூ புது பிளேயர் அஜித் சௌஹான். ஏன்னா போன சீசன் எப்படி தேவாங் கயான் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அது மாதிரி அஜித் சௌஹான் பண்ணார். 186 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். 186. நம்மளுக்கு நரேந்தர், சச்சின் எல்லாமே சேர்த்தே அவ்வளோ வரல. ரைட். அப்புறம் ஜஃபர் தானிஷ், ஈரானியன் பிளேயர், அவரும் ஒரு 88 பாயிண்ட்டு. அப்வியஸ்லி மாலியா நான் சொன்ன மாதிரி சுனில் குமார். அப்புறம் ரிங்கு, அவரும் இருக்கார் 45 பாயிண்ட்டு.
இன்னொரு இவங்க எல்லாமே ஒரே டீமில் தான் போன சீசனும் இதே டீமில் தான் விளையாண்டாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ப்ராக்டிஸ், யாரோட திங்கிங் எப்படி இருக்கும், அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ மற்ற டீமில் புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, ஆகிறதுக்கு சம்டைம் ஒரு சீசன் கூட ஆகிடும். எனிவே, ரோஹித் ராகவ் அவரும் ஒரு அப்கமிங் ஸ்டார் ஆல்ரவுண்டர். 79 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். அவரு யூமும்பாவில் தான் இருந்தார். அதனால யூமும்பா டெஃபினெட்லி என்ன டாப் 6ல் இருக்காங்க. 3 சொல்லிட்டேன்னா புனரிபால் தான், டபங் டெல்லி, யூமும்பா. அப்புறம் யார்? நம்ம தமிழ் தலைவாஸ் தான். நிறைய காரணங்கள் இருக்கு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா பவர்ஃபுல் ரைடர் பவன், அர்ஜுன், நரேந்தர் கண்டோலா, மோயின் ஜப்பாகி, விஷால் சாஹல் அண்ட் புது என்வைபி நிறைய பேர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களாம். அதே மாதிரி டிஃபென்ஸில் சாகர், நிதிஷ். ஸோ டெஃபினெட்லி டாப் 6ல் இருக்காங்க தமிழ் தலைவர். 5வது யாரோ தூசுகி டைத்தா, அவர் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன். ஷாதுல் தான் இல்லை சார் என்னங்க, ஷாதுல் இல்லைன்னா என்னப்போ, அவர் 130 என்னமோ தான் எடுத்தார் போன சீசன் பாயிண்ட்டு. கலெக்டிவ் எஃபர்ட். வினய் 166, சிவம் பட்டாரே 167, 10வது நவீன் எக்ஸ்பிரஸரை கூப்பிட்டு வச்சாங்க. நவீன் நீ வா எங்கேயும் போகாத இதராவ் அப்படின்னு மன்பிரீத் கொண்டு வந்துட்டார். நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அது இல்லாமல் ஆஷிஷ் நர்வால் இருக்காங்க, ஒரு ஆல்ரவுண்டர். அவரும் போன சீசன் பெங்களூர் புல்ஸில் இருந்தவர். 52 பாயிண்ட் ரன் எடுத்தார். அவரை எடுத்திருக்காங்க இவங்க ஆப்ஷனில். அண்ட் அகெயின் இவங்ககிட்ட ஜெய்தீப் தையா, வெரி குட் கேப்டன். அவரும் நல்ல கேப்டன், சிரிச்ச முகம். இன்னும் அடிப்பட்டு கண்ணெல்லாம் அடிப்பட்டு கட்டுக்கிட்டுலாம் போட்டு வந்தாருங்க விளையாட. ஆமாம், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். அதே மாதிரி ராகுல் சேத்பால், அவர் ஒரு 76 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். இவங்க எல்லாரோட எஃபர்ட்னால தான் கப்பு ஜெயிச்சது ஹரியானா ஸ்டீலர்ஸ். 5வது ஹரியானா ஸ்ரீராஜா, 6வது யாருப்பா? பல டிஸ்கஷன், நிறைய யோசிச்சு யார் கூட டிஸ்கஸ் பண்ணேன், என் கூடயே தான், கண்ணாடியை பார்த்து. இன்னும் பெங்களூர் புல்ஸு, பெங்கால் வாரியர், குஜராத், ஜெய்ப்பூர், பாட்னா பைரேட்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், இதுலேருந்து யாராவது ஒருத்தர் எடுக்கணும்னு பல ஆலோசனைகள், பல திங்கிங் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், தெலுங்கு டைட்டன்ஸை கொண்டு வந்துட்டேன். எஸ். என்ன சார் தெலுங்கு டைட்டன்ஸ்? ஆமாம், அவங்ககிட்ட இருக்காங்களே. போன சீசன் பவன் ஷராவத் 11 மேட்ச் விளையாடல, அப்படியே 7th பொசிஷன் கொண்டு போயிட்டார் அவர். யார்? ஹூடா சாப். 70 பாயிண்ட் ஜெய்ப்பூர், 66 பாயிண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ். இன்னும் ஒரே ஒரு வின்னு மட்டும் இருந்தால் அவங்க குவாலிஃபை ஆகி போயிருப்பாங்க. அப்புறம் என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பவன் இல்லாதப்பே 7th ஸ்பாட் எங்கே? 12th 5th 7th போல. நம்ம செமிஃபைனலில் தோத்துட்டு விளையாடிட்டு லாஸ்ட்டில் போயிட்டோம் 9th பொசிஷனுக்கு. இவங்க அப்படி கிடையாது. கடந்த 2 சீசனாகவே இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பிகே 9, 10, 12 தான். திரும்பி பார்த்தா தெலுங்கு யாருமே இல்லை பின்னாடி, அவங்க தான் லாஸ்ட்டு. ஸோ அந்த டீமை 7ஆம் நம்பர் கொண்டு வந்து சொன்னார் அவர். தூசரா டீம் தேக்கேகா அப்லோட் பண்ணார் ஹூடா சாப். இன்னொரு டீம் பார்ப்பீங்க நீங்கள், இந்த தெலுங்கு டைட்டன்ஸான மூக்கு மேலே வர வைப்பீங்க. என் மூக்கில் இல்லை, அவர் மூக்கு மேலே அப்படிலாம் சொன்னார். அதே மாதிரி செஞ்சு காமிச்சார்ல. அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் விஜய் மாலிக் இருக்காரு. இப்போ புதுசாக அவர் 10வது பரத் ஹூடா, ஜெய் பகவான். பரத் ஹூடா 116 பாயிண்ட் யூபிஓ தான். ஜெய் பகவான் 46 பாயிண்ட் பெங்களூர் புல்ஸ் போன சீசனு. அண்ட் அது இல்லாமல் சுபம் ஷிண்டே, அவர் பாட்னா பைரேட்ஸில் மெயின் பிளேயராக இருந்தார். அவர் 58 பாயிண்ட், ரைட்டு கார்னர். வா இங்கே ஃபைனல் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாங்க அவர் சுபம் ஷிண்டே. அதே மாதிரி அமன் புனேரிபாலத்தில் இருந்தார். எல்லா ஜெயிச்ச டீம்லேருந்து ஒருத்தர் கூட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு ஓனர். இவர் என்ன பண்ணாங்க? அமன் புனேரிபாலத்தன் போன சீசன் லெஃப்ட் கார்னர் 53, அவரும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்ககிட்ட. கோச்சு பிரமாதமான கோச்சு, ஜாலியான கோச்சு, அது ரொம்ப முக்கியம். இன்னும் நல்லா தட்டி வேலை அவங்க வர அழகாக தமாஷ் பண்ணிக்கிட்டே யூ வில் கெட் த ஜாப் டன். அதனால் தெலுங்கு டைட்டன்ஸை கொண்டு வந்துட்டேன். சரி, இப்போ பெங்களூர் புல்ஸ் எல்லாம் என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்பீங்க. பெங்களூர் புல்ஸ், பெங்கால் வாரியர், குஜராத், ஜெய்ப்பூர், பாட்னா பைரேட்ஸ், இவங்கெல்லாம் ஏன் இல்லை அதில் நீங்கள் கேட்பீங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தனியாக கூட. இது ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ரைட், பரிபாத்தத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.